கேரன் டிபிடி லினட். இப்போது நாம் செய்யப்போவது உங்களது கால்களை வலுப்படுத்த உதவும் சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். சரியா? நீங்கள் நாற்காலியில் இருந்து எழுந்து நடப்பதற்கும் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் மிகவும் முக்கியமானது. சரியா? உங்களுடைய வலது கால் உங்கள் இடது காலை விட பலவீனமாக உள்ளது என்பதை நீங்கள் உங்கள் பக்கவாதத்திற்கு பிறகு கவனித்திருக்கலாம். சரி, நாங்கள் உட்கார்ந்தபடி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி உள்ளது. இது நீங்கள் மிகவும் நிலையாக உணரவில்லை என்றால் சிறந்தது. உங்கள் தொடை தசைகளை வலுப்படுத்துவது. இது வீட்டில் மற்றும் உண்மையான வாழ்க்கையில் அவசியமானவை. எனவே நான் செய்ய விரும்புவது உங்கள் குதிகால் மீது ஒரு குதிகால் எடை வைப்பது. உங்கள் கால்களை வலுப்படுத்த நீங்கள் செய்ய முடியாத கடினமான ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நீங்கள் 8 அல்லது 10 முறை செய்துவிட்டீர்கள் என்றால் அது கடினமான வேலை என்று நீங்கள் உணர வேண்டும். சரியா? சரி, எனவே நான் உங்களை செய்ய சொல்ல விரும்புவது உங்கள் வலது காலை நேராக செய்ய வேண்டும். அந்த பாதத்தை தரையில் இருந்து மெதுவாக உயர்த்த வேண்டும். அழகா, மெதுவாக கீழே. நல்லது. அவற்றில் 5 எனக்கு காட்டுங்கள் தயவு செய்து. நான் சுமார் சரி செய்ய போறேன். நான் படுக்கையை கொஞ்சம் உயர்த்தப் போகிறேன். இது உங்களுக்கு எழுந்து உட்கார எளிதாக இருக்கும். சரி, எனவே நாங்கள் முன்னேறுகிறோம். இப்போது முதல் முறை உங்கள் கைகளை பயன்படுத்தி படுக்கையிலிருந்து தள்ளி எழுந்து நிற்கவும். நல்லது. மெதுவாக கீழே. சரி, மீண்டும் நான் உங்களை இதை நிறைய செய்ய சொல்ல விரும்புகிறேன். ஆனால் எண் 8 மற்றும் எண் 10 அவை கடினமாக இருக்க வேண்டும் உங்கள் கால்களை வலுப்படுத்துவதற்காக. இப்போ உங்கள் கைகளை பயன்படுத்தாமல் உங்கள் கைகளை மடக்கி அடுத்த முறை எனக்காக அதை முயற்சிக்க முடியுமா? நல்லது. மெதுவாக கீழே. உங்களுக்கு கடினமாக்க நான் படுக்கையை குறைக்க போகிறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் குறைந்த நாற்காலியில் அல்லது மென்மையான நாற்காலியில் உட்கார்வது. லவுஞ்ச் சோஃபா போன்றது. எனவே அதை முயற்சிப்போம். நல்லது. உங்களை உண்மையில் சவாலுக்கு உட்படுத்த நான் உங்களை அந்த வலது காலில் உண்மையில் தள்ளச் சொல்ல விரும்புகிறேன். எனவே நான் உங்களை செய்ய சொல்ல விரும்புவது உங்கள் வலுவான இடது காலை கொஞ்சம் முன்னே வைக்க வேண்டும். சரி, இப்போது முயற்சிக்கவும். மிகவும் கடினம். நல்லது. மற்றும் அமைதியாக உட்காருங்கள். எனவே மீண்டும் உங்கள் கால்களை உண்மையில் வலுப்படுத்த கடினமான வேலை தேவைப்படும். சரி, நீங்கள் இவற்றை வீட்டில் பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்களோ அல்லது அருகில் யாராவது உங்களுக்கு உதவ முடியும் என்பதற்காக பாதுகாப்பான இடத்தில் அதை செய்வதை உறுதிப்படுத்தவும்.